எங்க அப்பாவும் அமைச்சர் ராஜாங்கமும் சேர்ந்துதான் இந்த கொலையை பண்ணிக்கணும். நானும் ராஜாங்கமும் சேர்ந்துதான் இந்த கொலையை பண்ணோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சின்ன மருமகள் சீரியல்ல இந்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ப்ரோமோ தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். சக்தியோட கொலை கேஸ் விஷயமா ராஜாங்கத்தை கோர்ட்டுக்கு கொண்டு வராங்க. அங்க அவரோட ஃபேமிலி எல்லாம் இருக்காங்க. பார்த்துட்டு ஏங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் அழுகுறாங்க, அவங்க அம்மாவும் அழுகுறாங்க. ஒன்றும் இல்லை, உள்ள விசாரிக்கிட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் கோர்ட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு விசாரிக்கிறாங்க. அப்போ ஜெனிஃபர் வந்துட்டு எங்க அப்பாவும் ராஜாங்கமும் சேர்ந்து தான் சக்தியை கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ தாமஸ் வந்துட்டு ஆமா, நானும் ராஜாங்கமும் சேர்ந்து தான் இந்த கொலையை பண்ணோம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா ராஜாங்கம் வந்துட்டு இல்ல அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவர் விசாரிக்கும் போது நான் கொலையெல்லாம் பண்ணல, நான் கூப்பிட்டாங்கன்ட்டு போனேன் வந்தேன் அவ்வளவுதான், மற்றபடி நான் கொலை பண்ணல அப்படின்னு சொல்றாரு. ஆனா அந்த பொண்ணு வந்து சாட்சி சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அங்க இப்ப எல்லாத்தையும் விசாரிக்கும் போது ஆமா, இவர் அங்க போனாரு திரும்ப வந்தாரு அப்படிங்கிறது கன்ஃபார்மா தெரியுது. ஸோ ராஜாங்கமும் சேர்ந்து தான் இந்த கொலையை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் அண்ட் தாமஸ் ரெண்டு பேத்துக்குமே 7 வருஷம் சிறை தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி முடிக்கிறாங்க. முடிக்கும் போது சேது வந்துட்டு நிறுத்துங்க அப்படின்னு சொல்றாரு. என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இல்ல, எங்க அப்பா இந்த தப்பு பண்ணல, அதுக்கு எங்ககிட்ட ஒரு ஆதாரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாயர் கிட்ட சொல்றாங்க. இப்ப லாயரும் அதே மாதிரி கோர்ட்ல சொல்றாங்க, அந்த சாட்சி வந்து நாங்க விசாரிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா சேது கூட தமிழ்ச்செல்வி வந்திருக்காங்க. இதுக்கே வீட்டுல இருக்கிற எல்லாருக்குமே ஷாக்கு, என்ன 2 பேர் சேர்ந்து வந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு யாரை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பின்னாடி வந்து அந்த டாக்டர் இருக்காரு. இவர் தான் வந்துட்டு அந்த பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த பொண்ணு கிட்ட கேளுங்க, இந்த போட்டோவை காமிச்சு இது அவங்க ஹஸ்பண்ட் தானான்னு கேளுங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப அந்த போட்டோவை காமிச்சு கேட்கும்போது காலில் வந்துட்டு பித்த வெடிப்பெல்லாம் இருக்கு இல்லையா, அதை பார்த்துட்டு ஜெனிஃபர் சொல்றாங்க இல்ல இது சக்தி இல்ல, சக்தி கால் இப்படி இருக்காதே அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா அந்த டாக்டரை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. ஆமா, வேற ஒருத்தவங்க சொல்லிதான் நான் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் ஒத்துக்கிறாங்க. ஸோ இப்போ சேது வந்துட்டு எங்க அப்பா இந்த தப்பு பண்ணல, அதனால அவர் விடுதலை செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. லாயரும் வந்துட்டு அவருக்கு அந்த ஆதாரத்தை காமிச்சிட்டாங்க இல்லையா, ஸோ அவர் எந்த தப்பு பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே, அப்ப ராஜாங்கம் இந்த தப்பு பண்ணல, வேற யார் தப்பு பண்ணாங்க, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஜட்ஜ் உத்தரவிட்டுறாரு. அதுக்கப்புறமா தமிழ்ச்செல்வி இதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அவங்கள வீட்டுக்கு சேர்த்துக்குவாங்களா, அப்படி வீட்டில் இருக்கிறவங்க கூப்பிட்டா தமிழ்ச்செல்வி போவாங்களா, இல்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கறத இனி வர்ற வீடியோல ஒன்னொன்னா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.